ஸ்கை பேக் தான் வச்சுருக்குது. கால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 9 சைஸ் இருக்குதுன்னா இங்கே ஷூ வந்து 16 சைஸ் இருக்குது. கிட்டிலும் ஒன்று வேணும். கிட்டில் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் எடுத்து வந்து வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ வெல்கம் வெல்கம் பேக் டு விண்டேஜ். நாங்கள் விக்னேஷ், நான் சுதேஷ். ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ இருக்குமா? இருக்கும் ஒரு 10-15 வீடியோ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து போடுறோம். ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் வந்து சென்னை போயிட்டேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் விசேஷம் அதுக்காக வந்தோம். ஸோ அதெல்லாம் ஜம்முனு எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் வேலைக்காக கொஞ்சம் கிளம்பியாச்சு. ஸோ எங்கே பர்ச்சேசிங்னா மறுபடியும் வந்து இந்த ட்ராலி அது இதுன்னு சொல்லி வாங்குறதுக்காக திருப்பியும் கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஸோ எதுக்கு கோயம்புத்தூர் அப்படின்னா வந்து எதுக்கு ட்ராலி அப்படின்னா வந்து நமக்கு திருப்பியும் வந்து நான் சென்னை போன மாதிரி இவன் மலேசியா போக போகிறேன். அதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் சம்திங் என்னமோ தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு ட்ராலி வந்து தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு செகண்ட் ஹேண்டில் இன்னொரு சின்ன ஒரு வண்டி கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு. ஏன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொன்று வேணும் அதனால் ஓட்டுறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த பைக்கை வந்து நம்ம 220 TRX வந்து நம்ம சென்னை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா அங்கே அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு ஆள் இல்லாத மாதிரி. ஸோ அதனால் வீட்டுக்கு நெசசிட்டிக்கு ஒன்று வேணும். அப்பாட்ட ஒன்று இருக்குது, இருந்தாலும் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இன்னொன்று வேணும் இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு வண்டி எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் சும்மா பார்த்துட்ருக்கோம். மேபி வந்து ஏதாவது கன்சல்டிங்லையோ தெரிஞ்சவங்க கிட்டே எதாவது கிடச்சிச்சின்னா அது ஒன்று எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போ அவினாசி போகிறோம். அவினாசியில் ஒரு 2-3 கன்சல்டிங் இருக்குது. அது வந்து தெரிஞ்ச கன்சல்டிங் தான். ஆல்ரெடி 2 தாட்டி பைக் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் அங்கேயே போய் சும்மா ஒன்று பார்த்துட்டு ஏதாவது செட் ஆச்சுன்னா அப்படி பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிடலாம். இன்றைக்கி எடுக்கிற பிளான்லாம் இல்லை, சும்மா பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிடலாம். அது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிறையா கடை இருக்குது. அங்கே போய் ரிசர்ச் நிறையா இருக்குது. நமக்கு ஒரு சின்ன வண்டி கிடச்சா போதும், போய் பார்த்தோம். எல்லாம் ஆஃப் கண்டிஷன் தான், எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி, அவ்வளோதான். தேடுறானுங்க வண்டியை. தேடணும்னா வந்து தேடி பிடிச்சி எடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வண்டி எடுக்கிறதுனா இன்ஜினை வந்து தெளிவாக பார்த்து எடுத்துக்கோணுங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு போய் ஷூ எடுத்துடலாமா? சரி, ஓகே. ஜூடியோவில் போய் ஃபஸ்ட்டு ஷூ எடுத்துடலாம். ஷூ வந்து இங்கே ஷர்ட் ஆச்சுன்னா எடுக்கலாம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து இன்றைக்கி பெருசாக நல்லாவே இல்லை, எதுவுமே இல்லை. கால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 9 சைஸ் இருக்குதுன்னா இங்கே ஷூ வந்து 16 சைஸ் ஷூ இருக்குது, நல்லாவே இல்லை. ஸோ உள்ளே போயிட்டு இப்போ இதுக்குள்ள லூலூவில் போய் ஏதாவது தான் பார்க்கலாம். இங்கே இருக்குதுங்க, ஒரு மீடியம் சைஸ் தேவைப்படுது நமக்கு. மீடியம் சைஸில் டிஎஸ்ஐயோட வேணும். ஆனால் முக்கால்வாசி டிஎஸ்ஐ இல்லாமல் தான் இருக்குது. இது வந்து ஸ்கை பேகு மீடியமு வித் டிஎஸ்ஐ 6000 இருக்குது. ஆனால் ஓவர் ப்ரைஸ் இங்கே ஒன்று இருக்குங்க, ஆர்ஸ்டோ காட்டு. ஸோ இது வந்து 2500 சொல்கிறாங்க. வித் டிஎஸ்ஐயோட இருக்குது. இல்லை, இந்த வருஷம் டிஎஸ்ஐயோட தான் இருக்குது. அது ஸ்கை பேக் தான் அது வச்சுருக்குது. ஒரு மீடியம் உள்ள இருக்குது, ஸ்மாலு. ஆக்சுவலி அதெல்லாம் தரமாட்டாங்க. மாடல் தான், சைஸ் சின்னது, அவ்வளோதான். அதுலேயும் நம்ம வந்து இதை வாங்கி வச்சுங்க 2500. ஓகே தான், 2500 வித் டிஎஸ்ஏ, அதுக்கு ஓகே. இது நமக்கு ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வேணுங்க. ஸோ அதை பார்க்கணும். கிட்டிலும் ஒன்று வேணும். கிட்டில் எவ்வளோ வருது? இது 500 வருது இந்த கிட்டில். இருக்குது அயன் பாக்ஸு. ஏன்னா கிராம்டனில் லைட் வெயிட்டு, இது வந்து கிராம்டனில் ஹெவி வெயிட்டு. ஸோ இது வந்து பீஜனில் இருக்குங்க. ஆனால் இது செம வெயிட்டுங்க. இதை விட இது செம வெயிட்டாக இருக்குது. இது 1300 சம்திங் சொல்லிட்டு இருக்காங்க. இது சூப்பராக இருக்குங்க. இது செம ஹெவி, 1300. அது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது உள்ள மோடு செட் பண்ணுற மாதிரி. கிராம்டனை பேக் பண்ண சொல்லிட்டாங்க. ஷூ தாங்க இங்கே வந்து நல்லாவே இல்லை. இங்கே வந்து ரேட் இங்கே ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம வெளியே ட்ரை பண்ணலாம். ஷூ மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியே பில் போட்டு சொன்னாங்க, எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷன் மட்டும். நம்ம அது முடிச்சாச்சுங்க. இது ஃபாகு. ஃபாகில் ஃப்ளேவர் இருக்காங்க, டக்குன்னு மறந்து போச்சு. வீட்டில் பாருங்கள், ஆம்பியன்ஸ் செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெக்ரன்ஸ் பார்க்க வேண்டிய வந்து சூப்பராக இருக்குங்க. அது நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி, ஆனால் அது என்ன பிராண்டுன்னு தெரில, அது மறந்து போச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எங்கே இதை கம்பேர் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கிறது. அங்கே வச்சுங்க, பார்க்கவே குட் மார்னிங் நோ கேஸ். இது நல்லா தான் இருக்குது. நீங்களாம் முடிஞ்சு. ஸோ இதோட இது மட்டும் கொடுத்துருக்கு, உள்ள சீல் மட்டும் வச்சு தந்துட்டாங்கன்னா கேரண்டி வாரண்டி க்ளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு, இன்க்ளூடிங் சாக்லேட்டோட. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். திருப்பூர் போயிட்டு நம்ம
ஷூ இங்கன்னா வாங்கவே இல்லை. ஷூ வந்து கிடைக்கல நல்லாவே இல்லை. ஸோ அதனால் அதை அங்கே போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு டிஷர்ட்டு ஸோ அதெல்லாம் அங்கே போய் தான் எடுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷர்ட் ஃபேண்ட் அதெல்லாம் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு திருப்பூரை நோக்கி நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ட்ராலியெல்லாம் வாங்கிட்டு திருப்பியும் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சித்ராக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டு திருப்பூர் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் இங்கே தான் வந்திருக்கோம். போய் சாப்பிட்டு இது பண்ணலாம். புக் பண்ணி வரதுக்கே வந்து நேரமாகும் போல் தெரியுதுங்க. இதுக்கே 1/4 மணி நேரம் ஆகி போச்சு. இருக்குல்ல இப்போ இங்கே வந்திருக்கோன்னா கண்ணப்பாஸ் வந்திருக்கோம் கோயம்புத்தூருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம 2 மட்டன் பிரியாணி ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வேணும்னா தேவையானதை வாங்கிக்கலாம். இதுதான் இங்கே இருக்க மீனும். ஸோ இதுதான் கண்ணப்பாஸோட ஆம்பியன்ஸ். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வெயிட்டிங் அப்புறம் எடுத்து வந்து வச்சுருக்காங்க நமக்கு. ஃபிங்கர் ஃபிஷ் வந்து இங்கே எப்பயுமே சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது இதுன்னு சொல்லி. நிஜமாலுமே இங்கே நல்லாயிருக்கும். ரேட்டு தானே இப்போ சொன்னேன். சாப்பாடு வர்றதுக்கு தான் சரியான ரேட்டு. ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிட்டு வந்தால் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆளுக்கு எடுத்துகிட்டு வரதில் செம்ம ரேட் பண்ணி விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ரேட்டு வந்து ஆறியே போச்சு. பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வந்த டைம் ஒன்று வெளியே வந்த டைம் ஒன்று. உள்ளே எத்தனை மணிக்கு வந்தோம் நம்ம? 3 மணிக்கு வந்தாங்க. இப்போ 4:30 போச்சு. ஏகப்பட்ட நேரம் ஆகி போச்சு. ஏகப்பட்ட நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி சீக்கிரமாக திருப்பூர் ஒயிட் துணியில் எடுத்து வந்துடலான்னு. இது ஒரு பிளான் ஆகி போச்சு இன்றைக்கி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசி வந்துட்டோம். அவினாசியில் இன்னும் ஒரு 2-3 கன்சல்டிங் காலையில் பார்த்துட்டு போனோம் பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி இப்போ வரும்போது ஒரு பார்த்து வந்துட்டோம் ஆட்டோ பழகிக்கிட்ட. ஸோ இப்போ இங்கே வந்து லோக்கல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. ஏதாவது ஒரு வண்டி சீக்கிரம் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே வாங்கணும்னா இல்லை, பார்த்து வைக்கலாம். இதுலேயும் போய் கேட்டு பார்க்கலாம். நிறைய வண்டி இருக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தாங்க, இங்கே வந்து இல்லை. ஸோ அவங்களோட பிரான்ச் இன்னொன்று வந்து இந்த கோயில்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க, பழைய பஸ் ஸ்டாண்டு ஈஸ்வரன் கோயில்கிட்ட. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு கன்சல்டிங் இருக்குதுங்க. இதுலேயும் பார்த்தோம். நமக்கு வந்து சும்மா இங்கேயும் லோக்கலுக்கு போகிறக்கு ஒரு டிவிஸ் மாதிரி ஒரு வண்டி இருந்தால் போதுங்க. நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயில் இது வந்து கும்பாபிஷேகங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம். என்னால் இருக்க முடியாது, நான் ஊருக்கு போகணும். ஊர் ஃபுல்லாக மங்களகரமாக இருக்குதுங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி பயங்கர ஜகஜோதியாக இருக்குது. இப்போ வந்து நைட்டு இப்போ ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ திருப்பூர் போயிட்டு இருக்கிறோங்க. போயிட்டு ஃபேண்ட்டு டிஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஓகே அவ்வளோதான், பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் சிவாவில் அப்படியே பைக்கை போட்டு போய் பார்த்துட்டு. ஆனால் சிவா பயங்கர கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. சண்டேங்கிறதுனால செம கூட்டம் இன்றைக்கி. ஆக்சுவலி கூட்டம் இன்றைக்கி சிவாவில் எதுவும் செட் ஆகலை. இன்றைக்கி உள்ளே போய் பார்க்கலாம். எங்கடா எங்கே போனாலும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஆமாம், ஷூட் ஆனால் மட்டும்தான், சும்மா வாரம் எடுக்கிறோம்லாம் கிடையாது. இப்போ போயிட்டு சென்னை சில்க்ஸு, அப்புறம் காதர்பேட்டையில் லாஸ்ட் டைம் வந்து ஜாக்கெட் எடுத்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, அதவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே இருந்தது இங்கே இல்லை. இங்கே நாங்கள் சரி அதனால தான் சரி அங்கே இருக்கிறத விட நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வந்து சிவாவுக்கு வந்தோம். பட் ஒரே ஒரு லைக்கரை தான் சிக்கிச்சு, நல்லதா. ஆனால் அதுவுமே ஒரு மாதிரி வரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது குவாலிட்டி. ஆனால் அங்கே எடுத்தது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதனால் அங்கே இந்த கட்டா அப்படியே ரைட் சைடு போய் இல்லைடா, இதுதான் நீ இப்போ நான் சொல்கிறேன். இந்த ரைட்டு போய் அங்கே இருக்குது வர ஸ்ரீகுமரன் வருது. இப்போ ஒரு லெஃப்ட் வரும்பாரு, அந்த லெஃப்ட்டு தான். அதான் சென்னை சில்க்ஸ். இப்படி நேராக வர்றதுக்கு போட்டு பாலை சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு அவங்க வர்றது. ஸோ இங்கே ஒரு ஷூ கலெக்ஷன். சரி நம்ம ஜூடியோ அது இதுன்னு போகிறதுக்கு சென்னை சில்க்ஸ்லேயே கலெக்ஷன் பக்காவாக இருக்குது. நம்ம சென்னை சில்க்ஸில் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் காதர்பேட்டை போயிட்டு அங்கே போய் ஒரு 2-3 ஃபேண்ட்டு தேவைப்படுது. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலாம். லைக்ரா மெட்டீரியல் தேவை, அதனால் போயிட்டு ஒரு 2 லைக்ரா ஃபேண்ட்டு சாக்ஷன் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் ஃபேண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட்ஸு அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ ஃபேண்ட்டு வந்து இல்லை, நாளைக்கு தான் வரும்னாங்க. நான் நாளைக்கு காலையில் சென்னை கிளம்புறேன். நாளைக்கு நைட்டு தான், ஈவினிங் தான் வரும்னாங்க குடோனில். அதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான விஷயம்னா வண்டிக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ணணும். ஆமாம், ஏன்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும் இல்லையா. ஸோ அதனால் டேங்க் ஃபில் பண்ணோம். போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபேண்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ தான். ஓகே அவ்வளோதாங்க, பெருமாள் வந்து ரீச் ஆகியாச்சு. பெருமாள் தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கா.
ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து திருப்பி போயிட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. கரெக்டாக கீழே பெருமாள் கட்டி நின்றுருக்குறேன் கீழே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். பெட்ரோல் மட்டும் காலையில் போகும்போது அடிச்சுக்கலாம். காலையில் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு எத்தனை ஐ திங்க் 2 டேங்க் ஃபுல் 3 டேங்க் ஃபுல் வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு சென்னைக்கு. ஸோ டேங்க் ஃபுல் வராது, 2 வரும். 2 டேங்க் ஃபுல் வந்துடும். பார்ப்போம் நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1200 அடித்தா நம்ம சென்னை போயிடலாம்னு நினைக்கிறேன். 450 to 480 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் சென்னை இங்கேருந்து. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லி ஒரு பிளான். மேபி முன்னாடி கிளம்பினாலும் கிளம்பிடுவேன், இல்லை லேட்டாக கிளம்பினாலும் மைண்டு மாதிரி நான் லேட்டாக கிளம்பிடுவேன். ஏன்னா நாளைக்கு லீவ் வாங்கி வச்சுருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏங்க உங்களுக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்களா? அதெல்லாம் லீவ் கிடையாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே. அதெல்லாம் அப்ளை பண்ணி வேணும்னா ஆகணும், இல்லைனா வேலை செய்யணும் நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. எல்லாம் வள்ளி கும்மி பார்க்க போயிட்டாங்க. ஆமாம், டெய்லியும் வந்து இந்த வள்ளி கும்மி ஆட்டம், சிலம்பாட்டம் அது இதுன்னு நடந்துகிட்ருக்குது. நம்ம சும்மா நேற்று கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு அப்படியே வீடு போயாச்சு, அவ்வளோதான். ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ்வலாக பார்க்குறதா அதெல்லாம். ஸோ அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. சார் நாங்கள் அப்புறம் ஒரு தேடி வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை.